Assalamu alaikum friends, welcome to our YouTube channel. This is Atika from triocousins Cuisine. இன்னையோட ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. இன்ஸ்டா அண்ட் ட்விட்டர்லையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்க. தீபாவளிக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. என்ன பலகாரம் செய்யறதுன்னு கன்ஃபியூஸ்டாக இருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நாங்கள் உங்களுக்காக ஒரு ட்ரெடிஷ்னலான பணியாரம் ரெசிபி செஞ்சு காட்ட போகிறோம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பேர் ஷக்கர் பாரே, அப்படி இல்லைன்னா சொடக்கு பணியாரம்னு சொல்லுவாங்க. இந்த பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்ப்போம். இப்போது பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நாங்கள் 250 grams மைதா எடுத்திருக்கோம். அது கூட 3 to 4 tablespoon கீ அண்ட் a pinch of salt சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி ஆஸ் யூஷுவல் மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இப்போ பணியாரம் மாவு ரெடி ஆயிடுச்சு. ஒரு half an hour எடுத்து வச்சுக்கலாம் மாவு செட் ஆகிறதுக்காக. half an hour ஆயிடுச்சு. இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டை போட்டுக்கலாம். மாவு உருண்டைய ஒன்று ஒன்றா எடுத்து சப்பாத்திக்கு மாவு உருட்டுறதை விட மெலிசா உருட்டிக்கலாம். நல்லா மெலிசா உருட்டியாச்சு. நெக்ஸ்ட் மாவை ஸ்மால் ஸ்கொயர்ஸா கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா உருண்டைக்கும் செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு போர்ஷனா எடுத்து சென்டர்ல பிடிச்சு ஜஸ்ட் ஒரு ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம சொடக்கு பணியாரம் சொடக்கு போடுற கேப்ல ரெடி. இன்னொரு வாட்டி செஞ்சு காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் போர்ஷன் எடுத்து சென்டர்ல பிடிச்சு ஜஸ்ட் ஒரு ட்விஸ்ட். அவ்வளோதான். மாவு ஒன்னோட ஒன்று ஒட்டாம ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கோங்க. செஞ்சு வச்ச பணியாரம் மாவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேன்ல ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் இப்படி ஒன்று ஒன்றா போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். சூப்பர், பணியாரம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. எக்ஸஸ் ஆயில் அப்சர்வ் ஆகிறதுக்காக ஒரு பிளேட்ல டிஷ்யூ பேப்பர் போட்டு அதில் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப், நம்ம சர்க்கரை பாவு ரெடி பண்ணிக்கலாம். 1 cup சுகர் அண்ட் 1/2 cup வாட்டர் ஆட் பண்ணி 2 கம்பி பதம் வர அளவுக்கு காய்ச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பணியாரத்தை அதில் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்தா நம்மளோட கிரன்ச்சியான சொடக்கு பணியாரம் தயார். இந்த தீபாவளியை சொடக்கு பணியாரமோட செலிப்ரேட் பண்ணுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்க அண்ட் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. triocousins சார்பா உங்கள் எல்லாருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி விஷஸ். உங்களை இன்னொரு யம்மியான ரெசிபியோட மீட் பண்ணுற வரைக்கும் we are signing off. Take care. Bye bye.